இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. நம்ம ஹீரோ வந்து இந்த பிளட் கிளாட் கிளானோட வாய்ஸ் லீடரை கொன்னால, ஸோ அதுக்காக ஜி கிளான் அண்ட் லீ கிளான் வந்து சோகத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. அண்ட் நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோனுக்குள்ளே அவனை மாதிரி இருக்க ஒரு க்ளோன் கூட சண்டை போட்டுட்ருக்கான். அண்ட் இவன் அடிக்கிற ஒரே அடியில் அந்த க்ளோன் வந்து காலி ஆகிடுது. அண்ட் அந்த க்ளோன் அங்கேருந்து மறைஞ்சிடுது. அப்படி மறைஞ்ச க்ளோன் திரும்பி அங்கே அப்பியராக இப்போ நம்ம ஹீரோ கூட சண்டை போடாமல் அதுங்களே தன்னைத்தானே சண்டை போட்டுக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, ஏன் இதுங்க இப்படி பண்ணுதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக இப்போ அப்படியே இங்கே கட் ஆகிட்டு நம்ம எல்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் கிளான் இருக்குல்ல, அவங்க மொத்த பேரும் லின் கிளான் மேலே ஒரு போரை போட்டிருக்காங்க போல். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கிளாட் கிளானோட எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க. அண்ட் அவங்களோட லீடர் அப்படியே மாசா குதிரையில் இருக்கான். அண்ட் அவன் வந்து ரொம்பவே வியர்டாக இருக்கான். இந்த லின் கிளான் இது போயிட்டு என்னோடய வாய்ஸ் லீடரை கொண்டு இருக்கா, பேசாமல் அந்த கதவு உடச்சிடுவா. அந்த டைமில் நம்ம தாத்தா உள்ள வந்துட்டு அவருக்கு வணக்கத்தை போடுறாரு. சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கும் லின் ஃபேமிலிக்கும் என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி கேட்க, டேய் கிளவா என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா, என்னோடய வாய்ஸ் லீடரே போட்டுட்டு இங்கே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். அண்ட் தாத்தாவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஓகே இவங்க நம்ம கிளானை மொத்தமாக முடிக்க தான் வந்திருக்காங்க. சரி ஓகே சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் எங்களை மன்னிச்சு விடுவீங்கன்ற மாதிரி கேட்க, கிளவா உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, சரி ஓகே என்னோடய வாய்ஸ் லீடரை கொன்னால அவனை கொடுத்துரு, அண்ட் அந்த ஸ்டீல்வுட் மேனரையும் கொடுத்துரு, அப்புறம் இந்த லின் கிளான் இருக்குல்ல அதையும் எனக்கு சரண்டர் பண்ண சொல்லு, இவ்வளோ தான், இதை மட்டும் பண்ணுறேன் உன்னை பொழைச்சி போகணுன்னு விட்டுறான்னு சொல்ல, நம்ம தாத்தா அப்படியே அதுக்கு ஒத்துக்க போகிறது கிடையாது, முடியாதுன்னு சொல்ல. அண்டு அந்த கேப்டன் இருக்கான்ல அவன் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி தாத்தாவை அட்டாக் பண்ண வரான். அண்ட் தாத்தாவுமே அதே தான் பண்ணுறாரு. ரெண்டு பேரோட பவருமே கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. பட் தாத்தா ஒன்றும் அந்த அளவுக்கு பவரில், தாத்தா கீழே விழுந்துறாரு. அண்ட் தாத்தாவை பார்த்துட்டு அவன் நெக்லாஸ் சிரிச்சிட்டு, டே கிளவா இந்த வயசில் நீ ஏன் கூட சண்டை போறியா, அதுவும் ப்ரிமோரியல் ஸ்பிரிட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க, உன்னால் என்னை தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்ருக்கியா, மொத்த கிளானையும் இன்றைக்கி காலி பண்ணுறேன்னு சொல்ல தாத்தா அந்த இடத்துல யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். டே பொடியா என்ன பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, என்னோடய வாய்ஸ் லீடரை கொன்னியே அதனாலேயா, என்னோடய வாய்ஸ் லீடரை கொண்டுட்டா நீ என்னையும் கொண்டுலாம் நினச்சிட்ருக்கியோ, எனக்கு தெரியும் அது ஒன்றும் ஈஸியாக நடக்கிற காரியம் கிடையாது, நீங்கள் நினச்சிங்கன்னா என் ஒட்டுமொத்த லின் கிளானையும் ஈஸியாக காலி பண்ணிடலாம். ஆனால் ஒன்றத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள், இப்போ என்னோடய லின் கிளான் மொத்தமாக காலியானாலும் உங்களோட பிளட் கிளாட் கிளான்லேயும் ஏகப்பட்ட லாஸஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அடுத்து உங்களோட கிளான் கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல அவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஏதோ உன்னோட லின் கிளானை பெருசாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், அது அடுத்து காட்டுறேன் பிளட் கிளாட் கிளான் மேலே கை வச்சவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட பவர்ஃபுல் அட்டாக்கை பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் கையில் கேதர் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஹீரோ அதுலேருந்து அழகாக டாச் ஆகிறான். அண்ட் அவனோட மென்டல் பவர் யூஸ் பண்ணி அந்த நீடில் வர வச்சு அவன் அட்டாக் பண்ணுறான். அவனும் அதை அசால்ட்டாக டாச் பண்ணுறான். அந்த பறந்து போன நீடில்ஸ் மேலே ஹீரோ ஏறி அப்படியே நடந்துகிட்ருக்கான், ஏதோ ஏர் வாக் பண்ணிகிட்ருக்கான் பயங்கரமாக. அண்டு இதை பார்த்து அவனோட சோல்ஜர்ஸு இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், பரவாயில்ல இவன் ஒர்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்களோட டேய் அவனை பாராட்டினதுலாம் போதும், ஒழுங்காக அந்த வில்லு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல இவனுங்களும் விட ஆரம்பிக்கிறானுங்க. பட் அதுலேருந்து அசால்ட்டாக ஹீரோ டாச் ஆகிறான். இதெல்லாம் பார்த்து கடுப்பானவன், இருங்கடா நானே விடுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஒட்டுமொத்த பவரையும் கேதர் பண்ணி அவன் அந்த ஏர் விட்றான். பட் ஹீரோ அதுலேருந்து டாச் ஆகிறதுக்காக அவனோட நீடில் யூஸ் பண்ணுறான். பட் அந்த நீடில்லாம் போட்டு தாக்கிட்டு போயிட்டுருக்கு. கடைசியாக ஹீரோ அதை டாச் பண்ணிடுறான். அண்ட் இவன் கடுப்பாயிட்டு இஷ்டத்துக்கு அவனோட அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்துலையும் டாச் ஆகிடுறான். கடைசியாக ஒன்றுத்தில் மட்டும் மாட்டிக்கிறான். ஆக்சுவலாக அவன் மாட்டிட்டானான்னு பார்த்தனா இல்லை, தப்பிச்சிட்டான். என்னை கொல்ல முடியலையா, இங்கே பாரு நீ நினச்சினா என்னோடய ஒட்டுமொத்த லின் ஃபேமிலியும் ஈஸியாக காலி பண்ணிடலாம், ஆனால் நான் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிருவேன், சீக்ரெட்டாக ட்ரெயின் பண்ணி உன்னை கொல்றதுக்கு உன்னோட ஒட்டுமொத்த கிளானையும் கொல்றதுக்கு நான் வருவேன். உடனே அதை கேட்டு சிரிச்சுட்டு, என்ன த்ரெட் பண்ணுறியா, அதுக்கு லிங்கம் நான் உன்னை த்ரெட் பண்ணல, வெறும் 3 மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடு, அந்த 3 மாதத்தில் நான் ட்ரெயின் பண்ணிட்டு உன்னை தோக்கடிக்கிறேன். அப்படி நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா நீங்கள் என் கிளான் பக்கமே வரக்கூடாது, அப்படி நான் தோக்கடிக்கலனா உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ. அப்படியே பொடியா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நான் தானே எங்கள் அட்வான்டேஜில் இருக்கேன், நான் ஏன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் நெக்லாஸ் சிரிக்க, என்னதே அட்வான்டேஜில் இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு விசிலை போட அங்கே நம்ம ஏன் சும்மா பயங்கரமாக பாஞ்சு வந்துட்டுருக்கான். அதை பார்த்து அவனுடைய சோல்ஜர்ஸ்லாம் பயப்பட இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மென்டல் பவர் யூஸ் பண்ணி அவனோட நீடில்ஸ் வச்சு ஒருத்தரையும் லாக் பண்ணுறான். அண்ட் எல்லார் கழுத்துலேயும் அந்த நீடில்ஸ் இருக்குது. அவனுங்களாம் உயிர் பயத்தில் இருக்கானுங்க. அப்படியே கெஞ்சிட்டு இருக்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ இப்போ சொல்லுப்பா யார் அட்வான்டேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், நீ இப்போ கூட நினச்சினா என்னோடய மொத்த கிளானையும் காலி பண்ணலாம், பட் நான் திருப்பி வருவேன் வந்து உங்கள் மொத்த கிளானையும் காலி பண்ணுவேன்னு சொல்ல அந்த லீடரும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், உன்னோட பெட்டுக்கு நான் ரெடி, ஆனால் உனக்கு 3 மாதம்லாம் டைம் கிடையாது, வெறும் 2 மாதம்தான்,
அதுக்குள்ளே நீ என் கூட வந்து ஏன் சிட்டியில் சண்டை போடணும். அது இல்லாமல் அவனுக்கு குறிப்பாக இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இந்த கேப்பில் உன்னோட லின் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காத. அது நடக்காது. ஏன்னா என்னோடய கிளான் மெம்பர்ஸ்லாம் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போது கிளான் மீட்டிங். நம்ம ஹீரோவை சுற்றி வளர்ச்சி கேட்டுட்ருக்காங்க. உன்னால் முடியுமா? உன்னால் அவனை தோக்கடிக்க முடியுமா? உன்னை நம்பி தான் நம்ம ஒட்டுமொத்த கிளான் இருக்குன்னு சொல்ல என்னால் முடியும் தான் நினைக்கிறேன் தத்தா. அண்ட் சாரி, என்னால் தான் நம்ம கிளான் இந்த நிலமையில் இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத டோங். இதுக்கெலாம் காரணம் நீ மட்டும் கிடையாது. நீ எது பண்ணாலும் சரி இல்லை பண்ணலனாலும் சரி அவங்க கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓகே, நான் எப்படியாவது அவனை ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நான் ஏன் சிட்டிக்கு போகணும். அங்கே தான் எனக்கு தேவையான மார்ஷியல் ஆர்ட்ஸும் அண்டு அங்கே தேவையான சில எலிக்சர்ஸும் கிடைக்கும்னு சொல்ல தாத்தாவுமே யோசிச்சுட்டு ஓகே சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோவுமே இப்போ ஏன் சிட்டிக்கு கிளம்புறான். பட் டேன் விடுற மாதிரி இல்லை. அவன் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்க அந்த இடத்துக்கு யூன் வந்து 2 பேரும் பிரித்து விட்றான். அப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ யூன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். இங்கே பாரு யூன், நீ எனக்காக ஒன்றே மட்டும் பண்ணு. என்னோடய தம்பியையும் என் தங்கச்சியும் பார்த்துக்கோ. தம்பி வேறு யாரும் இல்லை, நம்ம ஏன் தான். கண்டிப்பாக நான் உனக்காக பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். நான் வெறும் 2 மாதம் தான் பார்த்துப்பேன். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நீ தான் வந்து உன்னோட தம்பியும் தங்கச்சியும் பார்த்துக்கோன்னு சொல்ல. அண்ட் தாத்தா வந்து ஒரு 100 ஏங்கான் பில்லை கொடுக்குறாரு. தாத்தா, இது தானே நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு எடுத்தது, இதை என்கிட்ட கொடுக்குறீங்க. இங்கே பேரட்டோம், நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத. உங்ககிட்ட ஒன்றே மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வேளை உன்னால் அவனை தோக்கடிக்க முடியும்னு தோணலைண்ணா தயவுசெய்து அங்கே வந்துடாத. நீ ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்காக நீ ரிவெஞ்ச் பண்ணுன்னு சொல்ல நம்ம டோங்குமே அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இருக்க வரைக்கும் அந்த பிளட் கிளாட் கிளானால் நம்ம லின் ஃபேமிலி தொடக்கூட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். அண்ட் ஒரு வழியாக இவன் ஏன் சிட்டிக்குமே வந்துடுறான். அப்படி நடந்து அந்த இடத்துல போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோவோட மென்டல் பவரை ஃபீல் பண்ணுறானுங்க. ஹீரோக்குமே தெரியுது, ஆனால் யாருன்னு தெரில. அந்த மர்ம நபர் மேலே பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோ அதை கண்டுக்காமல் அப்படி நடந்து போயிட்டுருக்கான். இப்படி இவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். 2 பேர் இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, ஏலம்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நைட்டு ஒரு பெரிய ஏலம் நடக்க போகுது. அதில் நிறைய ஹை லெவல் கிரேட் எலிக்சர்லாம் விற்றுட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். அங்கே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போனவன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க அவனுங்க இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ உடனே அவங்ககிட்ட இருக்க அந்த பில்ஸை கொடுக்க அவள் தான் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு நம்ம ஹீரோ கூட வந்துடுறானுங்க. அண்ட் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை ஹீரோக்கும் வாங்கி கொடுக்குறானுங்க. அந்த ட்ரெஸ் பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் அந்த பர்சன் நம்ம ஹீரோவோட மென்டல் பவரை ஃபீல் பண்ணால அவனை தான் காட்டுறானுங்க. அவன் திருப்பி ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.